நண்பர்களே, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஊமச்சிக்குளம் 14. திருப்பி சொல்லுப்பா. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஊமச்சிக்குளம் மதுரை 14. பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல் திறக்க போது நம்மளே நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில் நம்ம சார் கடை அங்க ஆக்டிவ் டிரைவரா போறேன். ஒரு பிரியத்துக்காக அந்த வீடியோ, இது வந்து ப்ரமோஷன் கிடையாது. நம்ம கடையில் வந்து பேக்கு, அதாவது ஸ்கூல் பேக்கு சூப்பர் பேக்கா வந்து இறக்கிருக்காங்க. அப்புறம் லஞ்ச் கொண்டு வர லஞ்ச் பேக்கு எல்லாமே நல்லது. ஸ்கூல் யூனிஃபார்ம், எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் நமக்கு ஸ்ரீ லட்சுமி ஸ்கூல்ல இருக்கு. கடை எங்க லொக்கேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை ஊமச்சூலத்துல பாலத்திக்கிற நம்ம அழகான திருமணம்னு மெரினாக்கு ஆப்போசிட்டும் செகண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு கடை. லிஃப்ட் வசதி இருக்கு. வாங்க, எல்லா பொருளுமே நம்மகிட்ட இருக்கு. மேலும் பாத்திர கடை இருக்கு, ஆச்சி பட்டல் பாத்திர கடை இருக்கு. நீங்க பாத்திரம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. அப்புறம் ஸ்நாக்ஸ் கடை மட்டும் இல்ல, ஸ்நாக்ஸ் கடை கீழே இருக்குல்ல, அங்க வாங்கிக்கலாம். ஓகே நம்மளே, இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன ஒரு கருத்தான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோ எவ்வளோ போட்டோம் ஒன்றும் ஓட மாட்டேது. இருந்தாலும் நான் வீடியோ தொடர்ந்து ஏன் போடுறேன்னா, ஏன் போடுறோம் நம்ம வார்டுக்கு போடுவோம். இல்லை, எனக்கு சளி பிடிச்சிக்கிட்டு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் வாழும் இன்னுயிர் நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மது பிரியர்களுக்கு தான் இந்த வீடியோ. தமிழ்நாடு அரசு மதுபான கடையில் குடிக்கும் மது பிரியர்களே, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எதுக்காகனா, நீங்கள் பகல் 12 மணி நேரம் போய் குடிக்கிறீங்க, அரசாங்கமே விற்கிது, நீங்களும் போய் குடிக்கிறீங்க, தப்பு இல்லை. அதை நம்ம ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, கவர்மெண்ட்டே விற்கிதுல, அப்போ நம்ம குடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க அடைச்சா நம்ம போய் குடிக்க மாட்டோம். அதனால் இதில் என்னென்ன போட்டு தயார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இது மது பிரியர்களுக்கு இந்த வீடியோனா, மது பிரியல் வந்து குடிச்சிட்டு குடலுக்கு பூரா புண்ணாகி போயிடும். அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சரியான மருந்து தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது என்ன பொருள்னா, இயற்கையான பொருள், வெஜிடபிள்ஸ் தான். அது இன்றைக்கி இது வந்து என்னென்னா, கேரட்டு, பீட்ரூட்டு, நெல்லிக்காய், கருவேப்பிலை, புதினா, இஞ்சி, இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடித்த ஜூஸ் தான். கேரட் சொல்லிட்டேன் நான். எல்லாமே அடித்த ஜூஸ் தான் இந்த ஜூஸ். பார்த்துக்குங்க, இந்த ஜூஸ் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதில் கொஞ்சம் நம்ம அப்படியே குடித்தாலும் குடிக்கலாம், இல்லை கொஞ்சம் தேன் கலந்து குடித்தாலும் குடிக்கலாம். நம்மள தேன் கலந்து குடித்தாலும் குடிக்கலாம், தப்பு இல்லை. தேன் கலந்தோம்னா கொஞ்சம் சுவையாக இருக்கும். எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, தயவு செய்து குடியார நண்பர்களே, மது பிரியர்களே, உடம்பை நீங்கள் கவனமாக வச்சுங்க. வீட்டு குடும்பத்தை பிள்ளை வட்டியில் பார்க்கணும். குடிக்கிறது அவங்க பிரைவசி, அதை நம்ம சொல்ல முடியாது. குடிங்க, என்னென்ன போங்க, அது அரசாங்கமே வச்சு தொலையுது, நம்ம அதை தடுக்கவும் முடியாது. நான் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, நீங்களாம் நல்லா இருக்கணும்னா தான் என்னுடைய வேண்டுகோள். குடிங்க, குடிச்சிட்டு காலையில் இதை குடிங்க. வீட்டில் வச்சு கொடுக்க சொல்லுங்கள். இல்லை குடிக்கலாம், நீங்களே ஒரு பீட்ரூட் கிழங்கு வச்சு நீங்களே ஒரு ஜூஸ் ஆக்கி குடிக்கலாம், தப்பே இல்லை. உங்கள் உடம்பு நீங்கள் தான் பார்க்கணும். நம்ம உடம்பு நம்ம பார்த்தாதே உண்டு. மற்ற நமக்கு யார் கேர் பண்ண மாட்டாங்க. ஆமாம், நல்லதான் சொல்கிறேன். கேட்டுங்க, இல்லாட்டி போங்க, அவ்வளோதான். இது வந்து ஒரிஜினல் தேன்லாம் கிடையாது. இது கடையில் வாங்கின தேன் தான். இது பெரிய ஒரிஜினல் தேன்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். தேனை கலந்து குடிச்சோம்னா செம்ம டேஸ்டாக இருக்கும் நண்பர்களே. சும்மா கொஞ்சம் அப்பா, சுவை மிகுந்த தேன்றா உனக்கெல்லாம் இல்லைடாம்மா. இது வந்து ஏன்னா நம்ம கிராமங்களில் தேன் வாங்கினா ரொம்ப ருசியாக இருக்கும், அருமையாக இருக்கும். இது பரவாயில்ல, ஓகே தான். கடையில் வாங்கின தேன் இதை மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா நண்பர்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா ரத்த கலரில் இருக்குது நண்பர்களே. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குறிப்பாக சொல்ல போனால் ஹார்ட் அட்டாக்கே வராது. இந்த இதயத்தை இருக்கிற கொழுப்பெல்லாம் எடுத்துருந்த இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, இஞ்சி, புதினா, கருவேப்பிலை, வேற என்ன, கேரட்டு, நெல்லிக்காய், ஒரு அருமருந்தே சொல்றீங்க. குடிச்சா குடிங்க, குடிக்கலாடி போங்க, எனக்கு என்ன. எங்கெங்க நல்லது சொன்ன அந்த காலத்தில் யாருங்க கேட்குறா? அது நீ குடி. இன்னைக்கு நமக்கு யார் கேமராமேன்னா, என்னுடைய அருமை மகள் சர்மிதா தான் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி துவச்சிக்கிட்டு இருக்கா துணிமணியை போட. உள்ள நல்லா மிக்ஸ் பண்ணி நண்பர்களே. அப்போ தேன் அப்போ தான் மிக்சிங் ஆகும். குடித்தோம்னா அப்படியே தேன் அமிர்தமாக இருக்குது. தேன் கலந்து குடித்தா தேன் அமிர்தம் தான்.
ஓரளவுக்கு மிஸ் ஆகிடும் நினைக்கிறேன். ஆட்டிக்கிட்டே இருக்காதுப்பா. அப்பதானே வீடியோ ரொம்ப நேரம் போகும் லூசு கையில். இந்தா உனது ஊத்தாதப்பா. அது பிளட் சர்க்குலேஷனுக்கெல்லாம் ஆமாம் மதியா பிளட் சர்க்குலேஷன் இங்கிலீஷ்லாம் பேசுது மேடம். உனக்கு தான் ஹெல்த் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்மளே நான் ஃபுல்லாக இந்த கட்டுப்பா நான் ஃபுல்லாக இருக்கேன் நம்மளே ஃபுல் குடிக்க போகிறேன் ஃபுல்லு. மது பிரியர்களே தயவுசெய்து உடம்பு பாதுகாப்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கங்க. நான் நல்லா தெரிஞ்சுறேன். நம்ம விற்கிற சரக்குலாம் ரொம்ப மோசமான சரக்காக இருக்குது. குடிச்சிட்டு குடல் வந்து சாகாதீங்க. இந்த மாதிரி நல்ல பொருளை எடுத்துக்கங்க, உடம்பு பார்த்துக்குங்க. இதை குடிச்சிட்டு கூட போய் குடி தொலைங்க. ஹாயா இருக்கு நண்பர்களே. இந்த தேன் கலந்து குடிச்சா தேன் அமிர்தம் சரியா இருக்கு நண்பர்களே. இது மது சருமி உனக்கு கொஞ்சம் அம்மா கொஞ்சம் இருக்கு போதும் உங்களுக்கு. நீ இது குடி குடியே மண்டல போட குடி. நம்ம விஷத்தை குடிக்கிற மாதிரி எப்படி இருக்க இருக்கு தேவையில்ல. அது பிள்ளைய குடிச்சு தள்ளுதுங்க. ஓகே நண்பர்களே. இது பண்ண ஜூஸ்பா. என் மக இந்த வருஷம் 3வது போகுது. 3rd ஸ்டாண்டர்ட் போறீங்கம்மா. போன வருஷம் என் மக முட்டை. இந்த வருஷம் என்ன எத்தனை மார்க் எடுக்க போறீங்க? போன வருஷம் செகண்ட் போனேன். எத்தனாவது மார்க் எடுத்தீங்க? முட்டை மார்க்கா? மறந்து போச்சு. அதே மார்க் எடுத்தா தானே ஞாபகம் இருக்கு. எடுக்கலன்னா முட்டை எடுத்தா இப்படி எப்படி ஞாபகம் நீ இருக்கு? எத்தனை மார்க் எடுத்தீங்க? நான் முட்டை விட்டேன். பொரிச்சு சாப்பிட்டேன். ஆமா ஓ முட்டையும் சேர்த்து பொரிச்சு சாப்பிட்டேன். இல்ல நீ சின்ன வயசுல தான் நடந்திருக்க. பெரிய முட்டையை எடுப்பேன்ப்பா. பெரிய முட்டை. ஆமா 100 எடுப்பியா? ஆமா 100 எடுப்பேன். அதாவது நண்பர்களே தொடர்ந்து இந்த மாதிரி பானங்கள் எடுத்துக்கங்க. எடுத்து குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. நீ குடிக்காத இப்படி வேடிக்கை வந்து குடிமா புள்ள 5 பேர் என்ன கண்ணை முடுற? ஐயோ நம்ம இந்த கோட்டை குடிப்பாங்களே குடிப்பாங்க அப்படி ஊசி போயில தேனா இருக்கு அமிர்தமா இருக்கு. இதை குடிக்கிறதுக்கு என்ன இல்லை பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். குடி. சிரிப்பு தான் ஒரு சிரிப்பு அம்மாவுக்கு சிரிப்பு. குடி சிரிக்கக்கூடாது. ஓகே நண்பர்களே நம்ம கடைக்கு திருப்பி சொல்கிறேன். நம்ம லெச்சு ஸ்டோரில் ஸ்கூல் பேக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் நிறைய இருக்குது. நம்மளே வந்து எடுத்துகிட்டு பயன்படுங்க. சந்தோஷம். மற்றொரு இங்கிட்டு வா இங்கே வா. இதை குடிக்கிறதுக்கு உனக்கு முடியலையா? குடிப்பா வாடா. குடி இந்த குடி ப்ளீஸ். அப்பா சொன்ன குடி. உனக்கு ஒரு ரூபாய் சாமி. சூப்பர். வா பெரிய. ஓகே நண்பர்களே மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமன் என்பதை மிக்க மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க.